Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Furniture, from classic to contemporary. லாங் டேர்முக்கு ஒரு டிசிப்ளின்டு மேனரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரே இடத்துல போய் தங்கத்தில் இப்போ தங்கம் வாங்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை, தங்கத்தில் மட்டுமே நம்மளோட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க இன்கம் என்ன, அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, எவ்வளவு நாள் அவங்களுக்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், ஏன் ஃபிசிக்கல் கோல்டுக்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டு வந்தாச்சு, சில்வர் இருக்குது, ETF இருக்குது, பீஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தா தங்கம் பீக்கில் இருக்குது. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறித்து சாமானியர்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இல்லை என் குழந்தைங்களோட படிப்புக்காக இல்லை கல்யாணத்துக்காக அப்படின்னு ஒரு லாங் டேர்மாக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். எஸ்ஐபியை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். யார் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எப்படி கோல்டை வந்து அடுத்து தலைமுறையாக கொடுக்குறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம நாமினி போட்டு நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க முடியும். இன்னொன்று, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப அதிகம். தங்கம் அப்படிங்கிறது அது ஒரு அசர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், அதை நான் வாங்கி போட்டுக்கிறேன். பட் அது இறங்குதுன்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்க மறுக்கிறோம், மக்கள் வந்து அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யாருமே இங்கே சொல்லலை. ஸோ அதுவும் ஆப்ஷன் மாதிரி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வணக்கம். இன்று நம்முடன் ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் சார். இன்னைக்கு தங்கம் வந்து ஒரு பீக்கை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தங்கம் விரைவில் 10,000 வரப்போகுது, விரைவில் 10,000 கிராமுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறப்ப நம்ம அது ஏதோ இன்னும் அந்த கித்தனா கிலோமீட்டர் ஹை அப்படிங்கிற காமெடி தான் ஞாபகம் வரும். அது இன்னும் கிடக்குதுப்பா, இன்னும் காலம் கிடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்துருச்சு, அது 11,000 போயிட்டுருக்கு. அப்போது தங்கம் குறித்த புரிதல் மக்களுக்கு, ஏன்னா நிறைய வாங்கி குவிக்கிறாங்க இல்லையா, பெண்களுக்கு குறிப்பாக நீங்கள் தங்கம் குறித்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தங்கம் அப்படிங்கிறது இப்போது நமக்கு நிறைய தெரியும், நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்தந்த காரணங்களுக்காக விலை ஏறிட்டே இருக்குது. இந்த ஒரு ஃபெட் ரேட்டாக இருக்கலாம், இல்லை நமக்கு இருங்க அந்த டேரிஃப் வாராக இருக்கலாம், இல்லை குளோபல் அன்சர்டனிட்டி, இது எல்லாமே. அதே மாதிரி கோல்டு ரிசர்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எல்லா நாடுகளும், இது எல்லாமே காரணங்களாக இருக்குது. பட் நம்மளோட ஒரு பாரம்பரியமாக இப்போ நமக்கு ஒரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தா சொல்கிற ஒரு விஷயங்கிறது வழக்கமாகவே தலைமுறையாக அந்த தங்கத்தை சேர்த்து வைக்கிற பழக்கம் நம்மளோட ஒரு வாழ்வியலில் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. பட் தங்கமுமே ஒரு ஏற்ற இறக்கம் கொண்ட ஒரு கமாடிட்டி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் தங்கம் அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு தேவைக்காக, இப்போ நான் போட்டுக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், ஏன் ஃபிசிக்கல் கோல்டுக்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டு வந்தாச்சு, சில்வர் இருக்குது, ETF இருக்குது, பீஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமும் அவங்க கருத்தில் வச்சு அதுக்கேற்றாப்புல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதை ப்ராப்பரான ஒரு டைவர்சிஃபிகேஷனில் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். எப்போவுமே தங்கத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து அந்த தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கக்கூடிய பெண்களுடைய அந்த க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஈகோவில் கிடைக்காதுல்ல மேம், அந்த அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்காது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ தங்கம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய மதிப்புனே சொல்லலாம். ஒரு கல்யாணம் அப்படின்னா இவ்வளோ தங்கம் போட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, நான் அதை இல்லைன்னு சொல்லலை, அதை நான் மறுக்கவும் இல்லை. பட் அதே மாதிரி லாங் டேர்முக்கு ஒரு டிசிப்ளின்டு மேனரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரே இடத்துல போய் தங்கத்தில், இப்போ தங்கம் வாங்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை, தங்கத்தில் மட்டுமே நம்மளோட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் தான் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஓரியன்டாக பார்த்தா ஒரு பாதுகாப்போடையும் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர அடுத்தவங்களோட பார்வையில் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ட்ரெடிஷ்னல் கோல்டு விசஸ் கோல்டு மேம், அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ், இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பொட்டன்ஷியல், அதை பற்றி கொஞ்சம்
விலாவரியாக சொல்ல முடியுமா? இப்போ நார்மலாக இப்போ நம்ம கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னாலே நமக்கே தெரியும், அதுக்கு வந்து நம்ம செய்கூலி சேதாரம் அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம். உடனே நம்ம கொண்டு போய் விற்க போகிறோமானா கிடையாது. ஸோ தங்கம் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே வாங்கும்போது அந்த வாழையடி வாழையாக அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், தலைமுறையாக இது என்னோடது இது பாட்டியோடது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிட்ருக்கிறதும் உண்டு. ஸோ இது மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட முன்னாடி இருக்கிறவங்க அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவங்களோட என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணாங்க. இப்போ பார்த்தா தங்கம் பீக்கில் இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ ஒரு நகை சீட்டே நம்ம கட்டுறோமே, இப்போ நார்மலாக ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். மாதம் ஒரு 1000 ரூபா சீட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அதில் நம்ம 1 கிராம் கூட இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம தங்கம் வாங்க முடியாது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டியை நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எங்கள் தாத்தா பாட்டி சேர்த்து வச்சுருக்காங்க, அப்பா அம்மா சேர்த்து வச்சுருக்காங்க, தலைமுறையாக இன்னும் அடுத்த ஒரு 3-4 தலைமுறை நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் நம்ம இன்றைக்கி சேர்த்து வச்சாதான் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 2 ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்க நம்ம அதான் அதிகமாக இருக்கும். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோட ரேஷியோ தான் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தங்கம் ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும். அது கூடவே மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தங்கத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. தெரியாமல் தொலைக்கிறதா இருக்கலாம், திருடு போகிறதா இருக்கலாம். விற்கும்போது அதுலேயும் சில எக்ஸ்பென்சஸ் இருக்குது, சில ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. எப்போவுமே ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறது, நீங்கள் ஏன்பா தங்கத்திலேயே கொண்டு போய் இப்படி தாறுமாறாக செலவழிக்கிறீங்க, இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே, மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதுல சிக்கல் என்னென்னா, ஆடு போடும்போதே சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வசனம் வாசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எதுக்குவா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அது சேஃபாக இருந்தால் போதுமே, ஒரு சாமானியன் அப்படி தானே மேம் யோசிப்பாப்ல. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறித்து சாமானியர்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்முக்கு ஒரு டிசிப்ளின்டாக, அதாவது எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக இல்லை என் குழந்தைங்களோட படிப்புக்காக இல்லை கல்யாணத்துக்காக அப்படின்னு ஒரு லாங் டேர்மாக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் எப்போவுமே. அதில் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறது தான். பட் அதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே நல்லது, அதுலேயும் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் போடுங்கன்னு யாருமே இங்கே சொல்ல வரல. எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸுமே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டைவர்சிஃபை பண்ணி பண்ணுங்கள். இப்போ ஒரு பிரேக்கப் மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ லாங் டேர்ம் ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்போமே. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு 25 வயசுலேயே இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு கோலுக்காக ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்ல எதில் வேணால் மாதம் 1000 ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்ருக்காரு அப்படின்னா, அவரோட 60 வயசில் ஒரு 8%லேருந்து ஒரு 12% அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் கிடைச்சாலே ஒரு 35 லட்சத்துலேருந்து 50 லட்சம் அவரோட 60 வயசில் அவர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிசிப்ளின்டு மேனரில் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை பண்ணும்போது அதுக்கான ஒரு அசட் கிளாஸில் ஒவ்வொரு அசட்டும் அப்படி தான். இப்போ தங்கத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா லாங் டேர்மாக நம்ம பண்ணும்போது அதோட ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டைவர்சிஃபைடாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கம்யூனிட்டிஸில் இருக்க அத்தனை பேருடைய குடும்ப சூழல்களை பொறுத்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்போது இன்றைக்கி சிங்கிள் மாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து தங்களுடைய குழந்தைகளுக்காக தங்களுடைய மொத்த வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு நிதி சுதந்திரத்துக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால? மென்னாக இருந்தாலும் சரி, ஒரு விமனாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட்லேயே இருக்கட்டும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே அதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் சொல்கிறப்பல ஒரு சிங்கிள் மாமா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அவங்களோட லீகல் டியூஸை செக்யூர் பண்ணணும். ரெண்டாவது எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 12 மாதத்துக்கோ அவங்களுக்கு எவ்வளோ செலவுகள் வருது அப்படிங்கிறத பார்த்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக அதை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை அவங்க எடுக்கணும். கையிருப்பு இருக்கணும். கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும். அடுத்து அவங்களையே அவங்க ரீஅசஸ் பண்ணணும். நம்ம ஏதாவது அப்ஸ்கில் பண்ணணுமா, இன்னும் நம்ம என்ன நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பண்ணணும். அவங்க செய்யக்கூடாத முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனை எமோஷனலாக உடனே எடுக்கக்கூடாது. இந்த அசட்ஸை லிக்விடேட் பண்ணுறது உடனே பண்ணாமல், ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுது இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ லாங் டேர்ம் அதுதான் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு 10 வருஷம் சொல்கிறீங்க, 20 வருஷம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இருப்பீங்களா நான் இருப்பேனாங்கிற கொஷின்ஸ் தான் வந்து மக்கள்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர, பட் அதில் என்ன சொல்ல வரோம்
வரோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பட் மார்க்கெட்டோட அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதை பாதிக்க தான் செய்யும். ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுலேருந்து ஒரு நல்ல இதாக எடுக்க முடியும். பட் அது கேரண்டீட் கிடையாது. இந்த மாதிரி சிங்கிள் மாம் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த எமோஷனல் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு பீரியடில் அவங்க கடந்து வருவாங்க. பட் அந்த ஃபினான்ஷியல் டிசிஷனுங்கிறது அவங்க லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அவங்களுக்கு அந்த நாலேஜ் கெயின் பண்ணி அவங்க டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டையோ இல்லை கன்சல்டன்ட் கிட்டேயோ அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அவங்களுக்கே இருப்பாங்களோ ஒரு வெல்விஷர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கைட்லைன்ஸோட அவங்க பண்ணுறது நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்படியெல்லாம் பேசினாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் மேம். எனக்கு எதுவுமே தெரில அதை பற்றி, அதில் பெருசாக நாலேஜ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, முதல்ல எப்படி கொண்டு போய் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஷேர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போமே, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1999 நம்ம வந்து இன்டர்நெட்டோட பூம் வந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 99. அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் எதெல்லாம் நல்லா பண்ணுவாங்களோ அந்த கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட்டபுளாக வரும், அவங்க தான் அடுத்த ஃப்யூச்சரே இருக்க போகிறாங்க, இந்த மோடம்லாம் பண்ணுற கம்பெனிஸ்ன்னு நினச்சாங்க. பட் இப்போது நம்ம 2025 இருக்கோம். இப்போது யாராவது அப்போ யாருமே சொல்லியிருக்க முடியாது ஒரு டெலிவரி பண்ணுற ஆப் இந்தளவு ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்க முடியுமா? ஒரு நார்மல் யூபிஐயில் ஒரு பேமெண்ட் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கிற அந்த ப்ராசஸ் கொடுக்குற ஒரு ஆப் இந்தளவு ப்ராஃபிட்டபுளாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத அப்போ யாராலையும் கணிக்க முடியல. அதே மாதிரி 2007 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பூம் வந்தது. இப்போ எடுத்துக்கோங்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறோம், மைக்ரோ சிப்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை ரோபோ தயாரிக்கிறதா இருக்கலாம், அவங்கெல்லாம் கூட சூப்பராக அடுத்து அவங்க தான் வேர்ல்டு அப்படிங்கிறப்பெல்லாம் அவங்க தான் நல்ல பெரிய ப்ராஃபிட்டை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் நமக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் இதில் யார் ஜெயிப்பா அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் நிஜமாவே ஒரு ரியல் வின்னர் யாராக இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிற பையனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனியாக இருக்கலாம். ஸோ எது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத அந்த ஃப்யூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும்போது பார்க்கணும். இப்போ நமக்கு இப்போ ஒரு 5 வருஷத்தோட எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ 2020 ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி போட்டிருக்காங்கன்னா 2020 2024 வரைக்கும் மார்க்கெட் அவங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுச்சு, நல்ல ரிட்டர்ன்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. பட் 2024 25 வரைக்கும் ஷேர் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்தளவு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ இது அப்படியே கீழே 0 போயிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன இது 4 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தது, ஒரு 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் ஆகலாம் அதே ரிட்டர்ன்ஸை கொண்டு வர்றதுக்கு. ஸோ பீரியட் தான் இதில். இங்கே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, எஸ்ஐபியை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். யார் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். யார் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மார்க்கெட் இறங்கும்போது ஒரு இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒரு எஸ்ஐபி அமௌண்ட்டை இல்லைனா 2 எஸ்ஐபி அமௌண்ட்டை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அபவ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்மளோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒன்று கிடைக்குதுன்னா நம்ம போய் வேகமாக வாங்குகிறோம். ஷாப்பிங்கே எடுத்துப்போமே, டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்போது வேகமாக போய் வாங்குகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஷேர்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணணுமே தவிர அதுலேருந்து வெளியே வர்றதோ அப்படி இல்லை அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதோ ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது. பட் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செய்யணும். இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஒரு ஃபண்டுக்குன்னு ஒரு தீம் இருக்கும், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கும், அதில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். உங்களை மாதிரி என்ன மாதிரி யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த ஃபண்டுக்கு அப்ஜெக்டிவ் இருக்கும், அதுக்கேற்றாப்புல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லாங் டேர்முக்கு பண்ண போகிறோமா இல்லை ஷார்ட் டேர்முக்கு பண்ண போகிறோமாங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல ஃபண்டை சூஸ் பண்ணணும் சார். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய வகைகள் மேம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, மிட் கேப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய தாற்பயம் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபண்டுக்கான அப்ஜெக்டிவை பொறுத்து தான் அதோட நேம் இருக்கும். இப்போ நார்மலாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஈக்விட்டி அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து டெட்டோட போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈக்விட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, மல்டி கேப் ஃபண்டு இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட், லார்ஜ் கேப், இந்த மாதிரியான நேம்ஸில் இருக்கிறதெல்லாம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு வரும். ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. அது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட், அதுலேயும் கன்சர்வேட்டிவ், அக்ரெசிவ்னு இருக்குது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஏஜ் என்ன,
அவங்க இன்கம் என்ன, அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, எவ்வளவு நாள் அவங்களுக்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதை வச்சு தான் அந்த ஃபண்டு அவங்களுக்கு எந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக சொல்ல முடியும். பட்ஜெட்டை பொறுத்தும் பர்சனாலிட்டியை பொறுத்தும் மாறுது. கண்டிப்பாக பட்ஜெட் ஒன்று, அதே மாதிரி டைம், அந்த டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு 10 வருஷம் கழித்து எனக்கு இந்த அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட் சூட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக 1 இயர்க்குள்ளே நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ஃபண்ட்ஸு சூட் ஆகும். ஸோ இவங்க மாற்றி பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி கன்விக்ஷன் இருக்கணும். இப்போ ஈக்விட்டியில் இருந்தால் கண்டிப்பாக ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஃப்ளக்சுவேஷனாக இருக்கட்டும், இதில் பாதிப்பு ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணணும். இப்போ கோல்டை எப்போவுமே நம்ம பெண்கள் வந்து அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட மரியாதை கொடுக்கறதுக்கான காரணம், அவசரத்துக்கு கொண்டு போய் அடகு வச்சிடலாம் ஒன்று, ரெண்டாவது இல்லை விற்று காசாக்குறதுக்கான அந்த டைமிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸிலி ரீசேல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது இருக்கா? அந்த மாதிரியான இப்போ ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கா? இப்போ எனக்கு வந்து அவசரமாக அந்த நிதி தேவைப்படுது அப்படிங்கிறப்ப உடச்சி எடுக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரியான ஏதாவது ஃப்ளக்ஸ் இருக்கா? எஸ் சார். இப்போ இப்போ என்கிட்ட பைசா இருக்குது அப்படின்னா நான் போய் நேராக தங்கம் கடைக்கு போகிறேன், எனக்கு வேணுங்கிற தங்கம் வாங்குறேன், நான் ஆசையாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இதே மாதிரி என்கிட்ட பைசா இருக்குது, நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து KYC அப்படிங்கிற ப்ராசஸ் நான் பண்ணியிருக்கணும். நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லி அது வேலிடேஷனில் இருக்கும். இருந்தால் ஆன்லைன்லேயே நம்ம மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிக்கலாம். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. இப்போ தங்கம் நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, எனக்கு வந்து தங்கத்துலேருந்து எனக்கு இன்கம் வரணும் அப்படின்னா நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் மாதம் விற்று என்னால் அதுலேருந்து எடுக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஆன்லைனில் பண்ணி ஒரு லாங் டேர்மில் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய கார்பஸை பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மூலியமாக, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னு சொல்லுவோம், SWPன்னு, மாதம் பென்ஷன் மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வேணுங்கிற அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இன்னொன்று ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப அதிகம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ என்கிட்ட அந்த 1 லட்ச ரூபாய் என்னோட ஃபோலியோவில் இருக்குது, இன்றைக்கி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா நீங்கள் 10,000 ரூபாயை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 70,000 வேணும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு உண்டு. இப்போ தங்கத்தை எப்படி நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுமே லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ வந்தாச்சு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து போய் பிளட்ஜ் பண்ணி நம்ம வந்து பைசா காமிச்சிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து, பட்ஜெட்டை பொறுத்து. கண்டிப்பாக சார். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், மார்க்கெட்டை பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், மக்களுக்கு இந்த வாலட்டைல் நேச்சர் ஆஃப் திஸ் மார்க்கெட், ஷேரில் போட்டாக்க ஒரு வேளை பீக் போனால் சுக்கரன் அடிச்சிட்டாயா அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி ஐயோ காசு போயிடுச்சே அப்படிங்கிறப்ப நிரந்தரமான இல்லை நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும். அந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஏன் மக்கள் வந்து பார்க்க மறுக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா தங்கம் ஏறிக்கிட்டே தானே இருக்குது, ஒரு பீக் போய்கிட்டே தானே இருக்குது. இன்னும் சொல்கிறாங்க ஒரு சவரன் வந்து 2 லட்சம் கூட போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒய் நாட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த இடத்துல வைக்க மறுக்கிறாங்க மக்கள். இப்போ நீங்கள் சொல்கிறாப்புல நம்ம தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஏற்றத்தாழ்வு இருக்கிற ஒரு கமாடிட்டி தான். அதோட ப்ரைஸும் ஏறும் இறங்கும், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அது ஏன் நம்மளை பாதிக்கலை அப்படின்னா நம்ம அதை வாங்கி உடனே நம்ம எதையும் விற்கலை. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை நான் வாங்குகிறேன், நான் டெய்லி NAV பார்த்துட்டே இருக்கேன், அது ஏறுது இறங்குது இந்த மாதிரி போயிட்டே இருக்குது, அது இந்த அளவு ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. பட் தங்கம் அப்படிங்கிறது அது ஒரு அசர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், அதை நான் வாங்கி போட்டுக்கிறேன். பட் அது இறங்குதுன்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்க மறுக்கிறோம். மக்கள் வந்து அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க இன்றைக்கி வாங்கி வைக்கிறாங்க, 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் இல்லைனாலும் நான் போய் அடமானம் வைக்கிறேன், அதில் எவ்வளோ பைசா வருதோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போது ரீசெண்டாக 22 அக்டோபர் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு 5% வந்து 5லேருந்து 6% டவுன் ஆகிருக்கு. நம்ம இந்தியாவில் 5% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே ரேட் ஏறி இறங்கிட்டு தான் இருக்குது. நம்ம பாஸ்ட் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா தங்கமும் அதிகமாக அளவு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்கு. ஸோ அது இயர்லி ரிட்டர்ன் நம்ம பார்க்குறோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேர்ஸு அப்படின்னு சொன்னாலே அதில் போட்டால் லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து எல்லாருக்குமே நார்மலாக அந்த வார்த்தைகள் வந்து இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. பட் அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் ஷேரை பார்த்தாலோ அதே மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்து பார்த்தாலோ, இப்போ நிஃப்டியோட க்ரோத்தை எடுத்து பார்க்குறோம். இப்போ பாஸ்டில் 50 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு என்ன ரேட்டில் இருந்தது, இப்போ என்ன ரேட்டில் இருக்குது, அதோட உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியும், நிஃப்டி அப்போது என்ன இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும்.
எது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம யாருமே இங்கே சொல்லலை. ஸோ அதுவும் ஆப்ஷன் மாதிரி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும். இப்போ கோல்டு ரீசேல் பண்ணுறதுலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து உடச்சி காசு எடுக்கிறதோ இல்லை ஷேர்ஸை விற்கிறதுலையோ ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கோல்டு இஸ் அ கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். இஸ் தட் அ ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வருது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா தட் ஷுட் பி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்போ கோல்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து அதை கொடுக்குறோம், அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்போது அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி அது ஒரு கொஷினபிளான விஷயம் இல்லையா? $1 million கொஷின் இஸ் தேர்ல. இப்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எப்படி கோல்டை வந்து அடுத்த தலைமுறையாக கொடுக்குறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம நாமினி போட்டு நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க முடியும். நம்ம சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களால் மாதம் உங்களுக்கு எவ்வளோ கார்பஸ் இருக்கோ அதுலேருந்து எவ்வளோ தேவையோ அதை மாதமாக எடுக்கலாம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஒரு மேஜிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது நடந்துகிட்ருக்கு. நம்ம பாஸ்ட் ரெக்கார்டை எடுத்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து நம்ம இன்னும் அந்த ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் சென்டிமெண்டலாக அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தைங்க பேரில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இப்போ மைனர் எஸ்ஐபி பண்ண முடியும். அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலியமாக கூட நம்மளால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சென்டிமெண்டலாக அட்டாச் ஆகிருப்பாங்க. குழந்தைங்களுக்குன்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ தங்கம் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஷேர்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க. அதை பார்த்து அவ்வளவு பயப்பட தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போது சொல்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றி. Deepajodi Panchadibam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Furniture, from classic to contemporary.